தவக்காலத்தினுடைய 5வது வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் நாம் ஒரு குடும்பமாக ஆண்டவருடைய பாடுகளை தியானித்தோம். இன்று ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இரு வாசகங்களும் நமக்கு மையப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையாக, மைய கருவாக நான் பார்ப்பது எதிர்ப்புகள். உலகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய உலக போர்கள், உலகம் முழுவதுமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய உலக நாடுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர்கள் ஒரு நாடு இன்னொரு நாடை எதிர்க்கிறது என்பதின் அடையாளம். இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்காக பல்வேறு கட்சிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள், ஒரு கட்சியை இன்னொரு கட்சி எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய, எதிர்ப்பை சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு அவரவருடைய வாழ்க்கையிலே நாம் யோசித்து பார்த்தாலும் கூட, நாம் யாரையோ எதற்கோ நம்முடைய எதிர்ப்புகளை நாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதுமாக தனி மனிதன் துவங்கி நாடுகள் வரையிலும் எதிர்ப்பு கலாச்சாரத்தை, ஒருவர் மற்றொரு எதிர்க்கக்கூடிய மனநிலையை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் இந்த எதிர்ப்பு கலாச்சாரத்தை அல்லது ஆண்டவருக்காக நல்லதுக்காக நாம் எதிர்க்கப்படுகிற போது நாம் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். முதல் வாசகத்துக்கு செல்வோம். சாலமோனின் ஞானம் புத்தகத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் இறை வார்த்தை மற்றும் 12 முதல் 22 வார்த்தைகள் அடங்கிய ஒரு நீளமான வாசகத்தை வாசித்தோம். இரு வகையான மனிதர்களை பற்றி பேசுகிறது. ஒன்று, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இறை பற்றுள்ளவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், இறை பற்று இல்லாதவர்கள் எப்படியாக நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் வரக்கூடிய செய்தி. இன்றைய வாசகத்தை 3 பகுதிகளாக, முதல் வாசகத்தை ஒரு சுருக்கமாக 3 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்க முடியும். ஒன்று, இறை பற்று இல்லாதவர்கள். இறை பற்று உள்ளவர்களை, நம்பிக்கை உள்ளவர்களை எதிரிகளாக பார்க்கக்கூடிய மனநிலை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க? இப்படியாக நமக்கு வாசகம் துவங்குகிறது. இறை பற்று இல்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்களை, ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாத, இறை பற்று இல்லாத இவர்கள் அவர்களை தவறாக புரிந்து கொண்டு இப்படியாக சொன்னார்கள் என்று ஒரு பட்டியல் கொடுக்கப்படுகிறது. ஆக முதல் பட்டியல் என்னவென்றால், இந்த இறை பற்றி இருக்கக்கூடிய கடவுளை நம்பக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் கடவுளை நம்பாதவர்களுக்கு எதிரிகளாக அல்லது எதிரிகளாக பார்க்கப்பட்டார்கள் என்பதால் முதல் செய்தி. ஒரு 4 காரியங்கள் அவங்க சொல்றாங்க. எப்படி இவங்க கடவுளை நம்பக்கூடியவர்கள் எங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். ஒன்று, நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம். ஏன்னா நீதிமான்கள் கடவுளை நம்பக்கூடியவர்கள், இறை பற்றுள்ளவர்கள், இவர்களை நாம் பதுங்கி தாக்குவோம். ஏனென்றால் ரீசன் கொடுக்கிறாங்க. ஒன்று, இவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். இறை பற்று உள்ளவர்கள் இறை பற்று இல்லாதவர்களுக்கு, அல்லது கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எப்படியா இருக்காங்களாம்? தொல்லையாக இருக்கிறார்கள். 2வது அவர் சொல்வது, இவர்கள் நாம் செய்யக்கூடிய செயல்களை எதிர்க்கிறார்கள். நம்ம பண்ணக்கூடிய தப்பு சொல்லி காட்டுறாங்க. நாம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் எதிர்க்கிறார்கள்.
நாம் செய்வது போல இவங்க செய்ய மாட்டுறாங்க, நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள். ஆக இரண்டாவது, நம்முடைய செயல்களை இவர்கள் எதிர்க்கிறார்கள். மூன்றாவது, நம்முடைய பாவங்களை, நாம் செய்யக்கூடிய பாவங்களை இவர்கள் கண்டிக்கிறார்கள். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் தவறு செய்கிறீங்க, உங்களுடைய செயல் நல்லதில்லை, கடவுளுக்கு விரோதமானது, கடவுளுடைய வார்த்தைக்கு எதிரானது என்று இவர்கள் நம்முடைய செயல்களை கண்டிக்கிறார்கள். நான்காவது, நாம் செய்யும் குற்றங்களை எதிர்க்கிறார்கள். ஆக இதுதான் இந்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எதிராளிகளாக, பகையாளிகளாக பார்க்கப்பட்டார்கள். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, நன்மை தீமை, நல்லவர்கள் தீயவர்கள், இவர்கள் ஒருபோதும் ஒத்துப்போக முடியாது. இவர்கள் ஒரே நிலையில் இருக்க முடியாது. ஆக நல்லவர்கள் தீயவர்களுக்கு எதிராக, நல்லவர்கள் கெட்டவர்களுக்கு எதிராகத்தான் பார்க்கப்படுவார்கள். இது முதல் பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டது முதல் வாசகத்தில். முதல் வாசகத்தில் காணக்கூடிய இரண்டாவது பகுதி, இவர்கள் எந்தெந்த விதத்தில் கடவுளுக்கு ஏற்ற விதமாக இருக்கிறாங்க என்பதை தீயவர்கள் சொல்லுகிறார்கள். எந்தெந்த விதத்தில் நம்மளை விட வேற மாதிரி இருக்கிறாங்க, எந்தெந்த விதத்தில் நம்மளை விட இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க, அவர்கள் பட்டியல் போடுகிறார்கள். இந்த கடவுளை நம்புகிறவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்களாம்? எங்களுக்கு கடவுளை பற்றி தெரியும், கடவுளை பற்றி அறிவு எங்களுக்கு உண்டு என அவங்க சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது, நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படியும் அவங்க சொல்லிக்கிறாங்க. இதை சொல்வதின்படியாக நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் இல்லை, நாங்கள் கடவுளை பற்றி எங்களுக்கு தெரியாது, கடவுளை பற்றிய நாலேஜ் எங்களுக்கு இல்லை என்பதை இந்த நல்லவங்க எங்களை சொல்கிறாங்க என்று தீயவர்கள் சொல்லுகிறார்கள். மூன்றாவது, இந்த நல்லவங்களுடைய வாழ்க்கை கெட்டவங்களுடைய வாழ்க்கையை விட வித்தியாசமாக இருக்கு, இந்த கெட்டவங்களுடைய வாழ்க்கையை விட நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கு என்று நல்லவர்கள் பெருமையாக பேசுகிறார்கள். கடவுள் எங்களுடைய தந்தை என்று நல்லவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இப்படியாகத்தான் நல்லவர்களை, இந்த இறைப்பற்றுள்ளவர்களை இறைப்பற்றில்லாதவர்கள் பார்க்கிறார்கள். மூன்றாவதாக என்ன செய்கிறாங்க? இவர்களை எப்படியாவது ஒழிக்க வேண்டும், இவர்களுக்கு எதிராக நாம் சூழ்ச்சி செய்வோம், இவர்களை நாம் கொல்லுகிற போது, துன்புறுத்துகிற போது, கஷ்டப்படுத்துகிற போது இவங்க நம்புகிற கடவுள் அவங்களை காப்பாற்றுவாரா அப்படின்னு பார்ப்போம். ஒரே ஒரு வசனம் அங்கே இருக்கிறது, இழிவான சாவுக்கு இவர்களை தீர்ப்பிடுவோம். அப்போ கடவுள் இவரை பார்ப்பாரா, காப்பாரா இல்லையா என்பதை நாம் பார்ப்போம். அதான் இந்த முதல் வாசகம். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த முதல் வாசகத்தில் என்ன சொல்லுது? இந்த முதல் வாசகம் வழியாக நாம் என்ன எடுத்துக்க முடியும் என்றால், நீங்கள் நல்லவர்களாக இருக்கிற போது தீயவர்கள் உங்களை எதிர்ப்பார்கள், நீங்கள் நல்லவர்களாக வாழ்கிற போது தீயவர்கள் உங்களை விமர்சனம் செய்வார்கள், நீங்கள் நல்லவற்றை செய்கிற போது உங்களுக்கு தடையாக, முட்டுக்கட்டையாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, கடைசியில் முதல் வாசகம் சொல்லுது, தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு. அதாவது நீங்கள் நீதிமான்களாக, கடவுளை நம்பக்கூடியவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக நல்லது செய்கிற போது உங்களுக்கு துன்பம் வந்தாலும், நீங்கள் நல்லது செய்கிற போது உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தாலும், நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற விதமான ஒரு தூய வாழ்க்கை வாழ்கிற போது எதிர்ப்புகள் இருக்கலாம், மக்கள் உங்களை எதிர்க்கலாம், ஆனால் கடவுளுடைய கைமாறு நிச்சயமாய் உண்டு. இதுதான் முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. என்ற நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு எருசலேம் திருவிழாவுக்கு போகிறார். அப்படி போகிற போது அவரை அங்கே கொலை செய்வதற்காக திட்டமிடுகிறார்கள் என்பதை இயேசு கேள்விப்படுகிறார். ஆனாலும் கூட இயேசு எருசலேமுக்கு செல்லுகிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசிக்கொள்கிறார்கள், இவரைத்தான் கொலை செய்ய வேண்டும் என்று எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் தைரியமாக இங்கே ஆலயத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறாரு என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள்.
அப்போ இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு என்ன சொல்லுது? எருசலேம் ஆலயத்துக்கு இயேசு போகிற போது அங்கே எதிர்ப்பு இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் இயேசுவை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு எதிர்ப்பு இருந்தது. ஏன் இயேசுக்கு எதிர்ப்பு? நிச்சயமாக இயேசு நல்லது செய்தார். என்னெல்லாம் நல்லது செய்தார் நமக்கு விவிலியத்திலே பார்க்கிறோம். அவர் ஓய்வு நாளில் இயேசு குணப்படுத்துகிறார். எதிர்ப்பு வருகிறது. என்ன எதிர்ப்பு? ஓய்வு நாளையே குணப்படுத்துறீங்க, எதிர்ப்பு. பேயை ஓட்டுகிறார். பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன சொல்றாங்க? பேய்களுடைய தலைவனை கொண்டு இவன் பேய் ஓட்டுகிறார், இவன் கடவுள் அல்ல, இவன் மானிட மகன் அல்ல, அவன் பேய்களுடைய தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான். அப்போ ஆண்டவர் செய்த நல்ல செயலை கொச்சைப்படுத்துகிறார்கள். மீண்டுமாக ஆண்டவர் இயேசு பல்வேறு நலன்களை செய்கிறார். எதிர்ப்பு வருகிறது. இயேசுனுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா காரியங்களுக்கும் அங்கே எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருந்தன. அதோடைய இறுதி கட்டம் தான் இந்த சிலுவை சாவு. பிரியமான இன்றைய வாசகங்கள் நமக்கு வைக்கக்கூடிய மைய சிந்தனை, எதிர்ப்புகள் என்பது வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்று. அது மிக குறிப்பாக நீங்கள் நாம் கடவுளுடைய வழியிலே நடக்கிற போது, கடவுளுடைய பாதையில் நடக்கிற போது, நீங்கள் கொஞ்சம் நல்லவங்களாக வாழணும் அப்படின்னு நீங்கள் முயற்சிக்கிற போது நிச்சயமாக எதிர்ப்புகள் உண்டு என்பதுதான் இன்றைய நற்செய்தி, இன்றைய முதல் வாசகத்தினுடைய மைய செய்தி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நம்முடைய திருச்சபையிலே இருக்கக்கூடிய புனிதர்கள், எல்லா புனிதர்கள் நாம் எடுத்துக்கொள்வோம். மிக எளிதாக சுலபமாக இவர்கள் புனிதர்களாக மாறினார்களா என்றால் இல்லை. எந்த துன்பமும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு புனிதர் கூட புனிதராக மாறியதில்லை. அவரவர் அவருடைய வாழ்ந்த காலத்தில் பல்வேறு எதிர்ப்புகள் மத்தியிலே தான் அவர்கள் தங்களுடைய நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கு புனிதர்களாக மாறியிருக்கிறார்கள். ஒரே ஒரு புனிதரை மட்டும் நாம் இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு, நம்முடைய சிந்தனைக்கு அவருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்போம். செயின்ட் தாமஸ் மோர் எனக்கூடிய ஒரு புனிதர், கேள்விப்பட்டிருக்கலாம். இங்கிலாந்து நாட்டினுடைய மன்னனாக இருந்தவர் 8வது ஹென்றி எனக்கூடிய ஒரு மன்னன். இவன் இங்கிலாந்து நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போது திடீரென திருச்சபையிலே ஒரு பிளவை உண்டாக்குகிறான். என்ன பிளவு அப்படின்னா, இனிமேல் இங்கிலாந்து நாட்டுக்கு போப்பானவர் திருச்சபையினுடைய தலைவராக இருக்க முடியாது. இங்கிலாந்து நாட்டினுடைய திருச்சபைக்கு நான் தான் தலைவனாக இருப்பேன். இந்த இங்கிலாந்து நாட்டுக்கு நான் தலைவனாக இருக்கிறேன். இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சபைகளுக்கும் நான் தான் தலைவன், திருத்தந்தை தலைவராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறான். அப்படி நீங்கள் என்னை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுக்குண்டான தண்டனையும் கிடைக்கும் என்பதை அறிவிக்கிறான். அந்த மன்னனுடைய அரண்மனையிலே பணி செய்து கொண்டிருப்பவர் சான்சலர் என சொல்லக்கூடிய ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர் தான் இந்த தாமஸ் மோர். கிறிஸ்தவர், கத்தோலிக்க கிறிஸ்தவர். அவருடைய குடும்பம் மிகவும் பக்தியான, கடவுள் மீது நம்பிக்கையுள்ள ஒரு குடும்பம். அவர் சொல்லுகிறார், திருச்சபையினுடைய தலைவர் திருத்தந்தை, பேதுருடைய வழியிலே வந்த திருத்தந்தை தான் திருச்சபையினுடைய தலைவராக இருக்க முடியுமே ஒழிய, நீர் ஒரு சாதாரண மன்னன், உன்னை திருச்சபையினுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். உடனடியாக மன்னன் அவருடைய பதவியிலிருந்து அவர் இறக்குகிறார். அந்த ரொம்ப உயர்வான ஒரு சான்சலர் பதவி, அந்த பதவியிலிருந்து இறக்குகிறார். அந்த பதவியிலிருந்து தூக்கி அடித்தது மட்டுமல்ல, அவரை சிறைச்சாலையில் வைக்கிறார். ஆனால் வாய்ப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு கூட நீ யோசித்து பார், நீ என்னை திருச்சபையினுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு கூட சிறையிலிருந்து வெளியே வர முடியும். உன்னிடமிருந்து எடுக்கப்பட்ட அந்த பதவி திரும்ப கொடுக்க முடியும். யோசித்து பார். ஆனால் ஒரு நாளும் நான் உன்னை திருச்சபையினுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். பல்வேறு வாய்ப்புகள்
பல்வேறு சமயத்தில் வாய்ப்புகள் கொடுத்தும் கூட இந்த தாமஸ் மோர் எனக்கூடிய இந்த மனிதர், நான் ஒருபோதும் திருத்தந்தையை தவிர உன்னை நான் தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கண்டிப்பாக சொல்லுகிறார். எனவே அவரை மரண தண்டனைக்கு கொண்டு போகிறார்கள். அப்படி மரண தண்டனை கொண்டு போகிற போது அவர் சாவதற்கு முன்பாக இப்படியாக சொல்லுகிறார், நான் இங்கிலாந்து நாட்டு மன்னனுக்கு ஒரு நல்ல ஊழியனாகத்தான் இருந்தேன். இன்றைக்கும் என்னுடைய மன்னனுக்கு நான் நல்ல ஊழியனாகத்தான் இருக்கிறேன். ஆனால் கடவுள் என வருகிற போது எனக்கு கடவுள் தான் முதல். நான் கடவுளுக்கு தான் முதல் ஊழியனாக இருப்பேன், மன்னனுக்கு அல்ல என்று சொல்லி அவர் உயிர் விடுகிறார். பிரியமான இந்த நிகழ்வில் நாம் பார்ப்பது என்னவென்றால், இதே தாமஸ் மோர் தன்னை மன்னனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அறிந்த பின்பு துன்புறுத்த வேண்டும் என்று பல தொல்லைகள் கொடுத்த போது இவருடைய தொல்லையை பார்த்த, இவருடைய கஷ்டங்களை பார்த்த பல கிறிஸ்தவர்கள் அவரை மன்னனை திருச்சபையினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் இன்னைக்கு ஆங்கிலிக்கன் திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிலிக்கன் திருச்சபை இப்படியாக வந்தது. அவர்கள் திருத்தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. பிரியமானவர்களே, ஆனால் இந்த மனிதர் என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், சாகக்கூடிய நிலைமையே வந்தாலும் நான் திருச்சபையை ஒருபோதும் எதிர்க்க மாட்டேன், ஆண்டவுக்கு எதிரான காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன் சொல்லி எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட சாட்சிய வாடு வாழ்ந்தவர் இந்த புனிதர். பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்துக்காக வரக்கூடிய எதிர்ப்புகள் அது வேற. நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அதற்காக நமக்கு உயிர் பயம் வருகிறது. நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், அதற்காக நமக்கு எதிர்ப்பு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான எதிர்ப்புகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அலுவலகத்திலே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவராக இருந்து பாருங்கள், எதிர்ப்புகள் இருக்கும். நீங்கள் உண்மையை மட்டும் பேசி பாருங்கள், எதிர்ப்புகள் இருக்கும். நீங்கள் உண்மையின் பக்கமாக நின்று பாருங்கள், எதிர்ப்புகள் இருக்கும். நீங்கள் நல்லதை செய்து பாருங்கள், எதிர்ப்புகள் இருக்கும். அதனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அந்த எதிர்ப்புகளுக்கு பயந்து நாம் அந்த கால ஓட்டத்தோடு 10ஓடு 1 11ஓடு நாமும் போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய நம்முடைய வாழ்க்கை. பிரியமானவர்கள், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தூய வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு கைமாறு உண்டு. அது இப்படி கொஞ்சம் போட்டு பார்ப்போம். உங்களுடைய எதிர்ப்புகள் மத்தியிலும் நீங்கள் நல்லது செய்கிறீர்கள், அந்த எதிர்ப்புகள் மத்தியிலும் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து பாருங்கள், கைமாறு உண்டு என்று சொல்லுகிறேன். பிரியமான, இன்றைக்கு நாம் பல்வேறு சமயத்தில் நமக்கு எதிர்ப்புகள் இருப்பது ஒன்று, நாமும் கூட பல பேருக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம். அது நம்முடைய வீட்டிலே கூட துவங்கும். நமக்கு பிடிக்காத சமயத்தில் பல விதங்களில் நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம். நம்முடைய முக பாவனையே ஒரு எதிர்ப்பாக நாம் காட்டுகிறோம். பேசாமல் இருப்பதனால் நம்முடைய எதிர்ப்பை காட்டுகிறோம். அல்லது நாம் செய்யக்கூடிய பணிகள், நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய பணிகள், அதை கோபத்தோடு செய்கிற போது நம்முடைய எதிர்ப்பை காட்டுகிறோம். நம்முடைய கடுமையான வார்த்தைகள், கோபங்கள், அதில் எதிர்ப்பை காட்டுகிறோம். நாம் அவளோடு சேர்ந்து எடுக்கக்கூடிய முயற்சியிலே ஒத்துழைப்பு கொடுக்காத போது நாம் நம்முடைய எதிர்ப்புகளை காட்டுகிறோம். கடுமையான சொற்களை சொல்லி எதிர்ப்புக்கு காட்டுகிறோம். எல்லாவற்றையும் விட இன்டிஃபரன்ஸ், நீ யாரோ நான் யாரோ, இதுதான் நாம் காட்டக்கூடிய மிக கொடுமையான எதிர்ப்பு. ஐ டோன்ட் கேர், உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை, உன்னை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, நீ யாரோ நான் யாரோ. இது வெளியே அல்ல, நம்முடைய குடும்பத்திலே கூட இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. பிள்ளைகள் மத்தியிலே, பெற்றோர்கள் மத்தியிலே, கணவன் மனைவி மத்தியில், நம்முடைய உறவினர்கள் மத்தியில் ஐ டோன்ட் கேர், நீ எனக்கு ஒரு பொருட்டல்ல, நீ எனக்கு தேவை அல்ல, நான் உன்னை பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய, பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியாக இன்டிஃபரண்டாக ஒரே வீட்டில் இருந்தோம், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம்.
பீயிங் இன்டிஃபரண்ட், இது ஒரு விதமான எதிர்க்கிறோம். பிரியமான, நாம் எதிர்ப்பதற்கு அடிக்கணும் அவசியம் இல்லைங்க. நாம் ஒருவர் எதிர்க்கிறோம் என்பதற்கு அவங்களை போய் திட்டணும் என்ற அவசியம் கிடையாது. நான் உன்னை எதிர்க்கிறேன் என்பதற்கு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது. உங்களுடைய அலட்சியமான பார்வையை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்பது கிடையாது. ஒரு அலட்சியமான சொல்லே நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்பது கிடையாது. பிரியமானவர்களே, இன்றைய சூழலில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் ஒருவர் மீது ஒருவர் கோபம் கொண்டு, ஒருவர் மீது ஒருவர் நாம் பகைமை எண்ணம் கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். தவகாலம் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பை நாம் சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மீது இரக்கம் கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதெல்லாம் சிலுவை பாதையை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். தியானங்கள், மறையுரைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காலம். ஆனால் நம்முடைய உள்ளங்களில், நம்முடைய மனங்களில் இந்த வைராக்கியத்தை வைத்துக்கொண்டு, எதிர்ப்பு குணத்தை வைத்துக்கொண்டு, பகைமை எண்ணங்களை வைத்துக்கொண்டு இன்னும் தவ காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு. தூய வாழ்வுக்கு ஆண்டவருடைய கைமாறு உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மனங்களில் இருக்கக்கூடிய இந்த எதிர்க்கக்கூடிய பகைமை எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இந்த மனநிலையை போக்க இந்த திருப்படியில் வேண்டுவோம்.